கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான கார்த்திக் ரேவதி 2 பேருக்குமான ரொமான்டிக் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கொஞ்சம் அவசர வேலையாக போகிறேன், நாளைக்கு வந்து இந்த புடவை வந்து புதுசாக வந்து ரேவதிக்கு எடுத்திருக்கேன், அதை நீயே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே சரி மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் சொல்கிறாங்க. இதை வேணால் ரேவதி தங்கச்சிங்கிட்ட கொடுத்துட்டுமா அப்படின்னு அவங்களே கொடுக்க சொல்லிடலாமா, நான் உங்ககிட்ட தானே சொன்னேன், அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக பொறுப்பாக இருக்க மாட்டாங்க, அந்த புடவை வந்து ரொம்ப முக்கியமான புடவை, நாளைக்கு அவள் கட்டிக்கணும்ல, நான் ஆசாசையாக எடுத்து வச்சுருக்கேன், அதனால் வந்து அவங்ககிட்ட கொடுத்தா எங்கேயாவது போட்டுட்டா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சாக்கு போக்கு சொல்லுவாங்க, நீயே போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி கிட்ட போய் வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து கார்த்திக்கும் ரேவதியும் அடிக்கடி பேச வைக்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் உனக்கு நான் இப்போ ஏன் செய்கிறேன்னு உனக்கு புரியாது அப்படின்னு ராஜா, உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி மனசில் சிரிச்சுக்கிட்டே வந்து சாமுண்டீஸ்வரி கொடுத்தோன்னே போய் வந்து கரெக்டாக சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க அம்மா வந்து கொடுத்தாங்க புடவை நாளைக்கு கட்டிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து ரேவதி கிட்டே சொன்னோன்னே இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு, கையெல்லாம் வந்து மருதாணி வச்சுருக்கேன், அதனால் என்னால் வைக்க முடியாது, நீ இங்கேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புறப்போ கரெக்டாக ரேவதிக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, ராஜா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன், நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி, சரி எனக்கு ஃபோன் வருது எடுத்து பேச வேண்டியது தானே, கையெல்லாம் பார்த்தியா மருதாணி இருக்குது, எப்படி நான் பேசுகிறது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறப்ப, இவ்வளோ தானே, இது ஒரு பெரிய விஷயமா, நான் ஃபோன் அட்டன் பண்ணி வந்து அவங்க மருதாணி வச்சுருக்காங்க, நாளைக்கு பேச சொல்கிறதா சொல்லிட்டுமா, அப்படிலாம் சொன்னால் எப்படி நல்லாயிருக்கும், சரி இப்போ என்ன தான் செய்யணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப, என் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி என் காதில் வையேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரின்னு கார்த்திக் வந்து இந்த பக்கம் கரெக்டாக ரேவதி காதில் வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து மயில் வாகனம் வந்து பரவாயில்லையே, சிலம்பமும் சரி இந்த பக்கம் ரேவதி 2 பேரும் வந்து நல்லா இவ்வளோ தூரம் நெருங்கி புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு நிச்சயமாக வந்து எல்லாமே வந்து 1000 ஏக்கர் கிடைக்க போகிறது சந்தோஷம்தான், கன்ஃபார்ம் ஆகிடும் போலையே அப்படின்னு நினச்சி அவர் வந்து நாட்டாமை ஆகிறதுக்காக சந்தோஷப்பட்டுக்கிட்டு மனசில் வந்து எப்படியோ பாட்டிக்கிட்ட நம்ம கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றினா நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பேசி முடித்தோன்னே ஃபோனை இங்கே வச்சுட்டு, சரி அவ்வளோதானே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து விக்கல் வர ஆரம்பிச்சிருது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப, அதான் சொல்கிறேன்ல தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி க்யூட்டாக வந்து கையை தூக்கி இப்படி காட்டுறாங்க. சரி இப்போ என்ன தண்ணி தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் ரேவதி வந்து கரெக்டாக கார்த்தியை வந்து க்யூட்டாக வந்து பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். கார்த்தியும் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரேவதி ஐ டு ஐ கான்டாக்டில். அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து, எப்படியோ கடவுளே முருகா, நீ தான் வந்து எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும், ரேவதி வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும், அதே சமயம் சிலம்பத்தோட வாழ்க்கையும் வந்து புதுசாக வந்து தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட மயில் வாகனம் அது ரெடியாக முடியுது.